நமஸ்தே. இன்றைக்கி மத்தியமா பாட்டிய புஸ்தகத்திலிருந்து பேப்பர் செகண்டு அதில் லெசன் தேர்டு தனுஷ் யக்ஞம் பார்க்கலாம். மிதிலா கே ராஜா जनक थे. மிதிலாவுடைய ராஜா ஜனகர். உனக்கு புத்ரி சீதா தே. அவருடைய பொண்ணு சீதா. பகுத் சுந்தர் அவர் சுஷீல் தி. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. சுஷீல் மீன்ஸ் ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ் நிறைய இருந்தது. ஜனக் அப்பனி புத்ரி கேலியே வீரவர் சாத்தே தே. ஜனகர் தன்னுடைய பொண்ணுக்காக நல்ல ஒரு வீரம் மிகுந்த ஒரு இளைஞனை தேடிட்டு இருந்தார். ஜனக்கு கே பாஸ் ஏக்கு புராணா தனுஷ் தான். ஜனக்கிட்ட இருந்து ஒரு பழைய ஒரு தனுஷ் இருந்தது. ஜனக்கனே उस धनुष पर डोरी चढ़ाने वाले राजकुमार से सीता का विवाह करने का निर्णय किया था. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தனுஷனுடைய டோரி மீன்ஸ் அந்த நான் யார் ஏற்றுறாங்களோ, எந்த ராஜ்குமார் ஏற்றுறாங்களோ அந்த ராஜ்குமாரோட தன்னுடைய பொண்ணு சீதாவுடைய கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுறாரு. விஸ்வாமித்ர ராம் ஒரு லக்ஷ்மணுக்கே சாத்தம் மிதிலா ஆயே. விஸ்வாமித்ர என்ன பண்ணுறார், ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு மிதிலாவுக்கு வராரு. ஜனகனே உனக்கா ஸ்வாகத் கியா. ஜனகர் என்ன பண்ணுறாரு, அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிறாரு. வரவேற்றுட்டு दूसरे दिन बड़ी सभा में श्री राम ने धनुष्य को आसानी से उठाया और डोरी खींची तो धनुष के 2 टुकड़े हुए. அவர் மறுநாள் என்ன பண்ணுறார், சபாவில் வரார் ராமர். தனுஷை ரொம்ப ஈஸியாக, ஆசானி மீன்ஸ் ரொம்ப ஈஸியாக கையில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு டோரி கிஞ்சி மீன்ஸ் அதனுடைய நானை ஏற்றிட்டு அந்த தனுஷை ரெண்டாக என்ன பண்ணுறாரு, உடச்சிடுறாரு. ஜனக் குஷ் ஹோக்கர் ராம் और सीता का विवाह बड़े धूमधाम से करवाया. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஜனகருக்கு. ராமர் சீதாவுடைய கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடத்தினார். மிதிலா மேஹி பரத் கா விவாஹ் மாண்டவி சே. மிதிலாலேயே பரதனுடைய கல்யாணம் மாண்டவிக்கும், லக்ஷ்மணுக்கா விவாஹ் ஊர்மிளா சே. லக்ஷ்மணுடைய கல்யாணம் ஊர்மிளாக்கிட்டையும், சத்ருகனுடைய விவாஹ் ஸ்ருதி கீர்த்தி கூடையும் நடத்தி வச்சார். இந்த தனுஷ் யக்ஞம் தேர்டு எஸ்ஸே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எந்த எஸ்ஸே உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு எஸ்ஸே பார்த்தோம். இந்த வீடியோவில் தேர்ட் எஸ்ஸே பார்த்துருக்கோம். இந்த எஸ்ஸேவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் மெமரி பண்ணி கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.